பிரிண்டட் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது அதிமுக வந்து ரொம்ப பலமா இருக்கு. தொண்டர்களால கட்டமைக்கப்பட்டிருக்கு. தொண்டர்களுடைய சக்தி தான் நம்பளுக்கு அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து பேசிட்டு வர்றாரு. நேற்று தினத்தோட தேனி மாவட்டத்துல வந்து பேசும்போது கூட என்ன சொன்னாருன்னா, எம்ஜிஆர் வந்து ராயப்பேட்டையில இருக்கிற அலுவலகம் இருக்குல்ல, அந்த ராயப்பேட்டை அலுவலகம் வந்து எம்ஜிஆர் வந்து தொண்டர்களுக்கான சேர்த்து வைக்கப்பட்ட சொத்து. எனக்காகவோ, இல்ல இங்க மேடையில இருக்கிறவர்களுக்காகவோ, இல்ல தொண்டர்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்ட சொத்து. அப்பேற்பட்ட சொத்த கூட ஓபிஎஸ் வந்து அடியாட்கள கொண்டு போயிட்டு என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குனாரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. ஸோ தொண்டருடைய பலம் எங்களுக்கு தாங்க இருக்கு. அப்படின்ற மாதிரி இபிஎஸ் வந்து பேசியிருந்தார். ஒரு பக்கம் ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிருக்கிறது வந்து தொண்டர்களோட சக்தியால தான். நான் ராமநாதபுரத்துல எம்பி தொகுதியில நின்னு 2ஆம் இடத்துக்கு வந்தேன் அப்படின்னா, தொண்டர்கள் என் பக்கம் இருக்கிறாங்கன்னு நீங்க பார்த்துக்கணும். ஸோ தொண்டர்கள் தான் வந்து என் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் சசிகலாவுடைய ஆதரவாளர் கர்ணன் அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தேனி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா பர்த்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க. ஆனா அங்க நாங்க எந்தவித விளம்பரமும் படுத்தல, யாரையுமே நாங்க வற்புறுத்தல. ஆனா வந்து தொண்டர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நலத்திட்ட உதவி விழா மாதிரி இல்ல, ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவுடைய ஆதரவாளர் அவர் பேசுறாரு. பொதுவா இந்த மாநாடு, அப்புறம் ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், மாநாடு, பொதுக்கூட்டம் இது மாதிரிலாம் கூட்டம் கூட்டுறாங்கல்ல, எல்லா கட்சியும் இருக்கட்டும். எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, விருப்பப்பட்டு போருங்க ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து எல்லாருமே கேள்விப்பட்டது தான். எதுவுமே வந்து ஆதாரப்பூர்வமா இல்ல. காசுக்காக கொண்டு போவாங்க, பிரியாணிக்காக கொண்டு போவாங்க. ஒரு சிலர் வந்து நிறைய விஷயத்துக்காக என்ன பண்ணுவாங்க, ஆட்களை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, கூட்டம் கூட்டணும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, ஆட்களை சேர்ப்பாங்க. அவங்க கட்சியில இருக்கிறாங்களா இல்லையா, உறுப்பினரா இல்லையா, அதெல்லாம் தேவையில்ல. ஒரு மாவட்டத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு சென்னையில எடுத்தீங்கன்னா, ஒரு வட்டத்துக்கு இத்தனை பேர் வந்துடணும்பா, 100 பேர் 150 பேர் வரணும்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அசைன்மெண்ட் கொடுத்துருவாங்க, டார்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால அந்த வட்ட செயலாளரோ இல்ல மாவட்ட செயலாளரோ என்ன பண்ணுவாங்கன்னா, காசுகளை செலவு பண்ணி எதனா ஒண்ணு வந்து செலவு பண்ணி என்ன பண்ணுவாங்க, மக்களை வந்து என்ன பண்ணுவாங்க, கூட்டிட்டு போயிட்டு ஒரு மாஸ் காட்டணும்ல அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, கூட்டிட்டு போவாங்க. ஆனா இங்க அதிமுகல இபிஎஸ் தலைமையிலான அதிமுக என்ன சொல்லுதுன்னா, தொண்டர்களை நாங்க வந்து எப்போதுமே இந்த கூட்டத்துக்கு வா, அந்த கூட்டத்துக்கு வான்னு சொல்லிட்டு நாங்க யாருமே வற்புறுத்தவே இல்லை. எந்த ஒரு ஆசை வார்த்தைக்கு நாங்க காட்டுறது இல்லை, யாருக்கும் நாங்க பைசா கொடுக்கறதே இல்லை. தொண்டர்கள் தானா வராங்க, தொண்டர்கள் என் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ச்சியா வந்து என்ன பண்ணிருக்காரு, இபிஎஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இப்போ 5ஆம் தேதி திருப்பூர்ல ஒரு மீட்டிங் நடக்க போகுது. அதுக்கு துண்டு பிரசங்கம் வந்து போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, ஆட்களை சேர்க்கறதுக்கு இவங்க ட்ரிக் எப்படி எப்படிலாம் பயன்படுத்துறாங்க பாருங்க. ஒரு சிலர் காசு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, ஆட்களை கூட்டத்தை சேர்த்துருவாங்க. ஆனா இவங்க காசு கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. அது சொல்லுவாங்கல்ல, ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. காசு கொடுத்த மாதிரி இருக்கணும், ஆனா கொடுக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்கேத்த திருப்பூர்ல 5ஆம் தேதி ஒரு மாநாடு வந்து என்ன பண்றாங்க, பொதுக்கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க. இபிஎஸ் தலைமையில அது நடக்குது. அதுக்கு ஆட்களை சேர்க்கறதுக்கு புதுவிதமா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆட்களை சேர்க்கறதுக்கு ஒரு விளம்பரத்தை ஒண்ணு படுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பொதுக்கூட்டத்துக்கு எல்லாம் வராங்கல்ல, பொதுக்கூட்டத்துல வந்தவங்களை கணக்கு எழுதி குலுக்கல் முறையில வந்து என்ன பண்ண போறாங்க, ஆட்களை தேர்ந்தெடுத்து பரிசு பொருட்களை வழங்க போறதா ஒரு விளம்பரம் ஒண்ணு படுத்திருக்காங்க. அப்போ பொதுக்கூட்டத்துக்கு எல்லாரும் முந்தி அடிச்சுன்னு ஓடியாருவாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, விளம்பரப்படுத்திருக்காங்க. அதாவது நீங்க வாங்க, தலைக்கு நாங்க 100 ரூபாய் 200 500 தரோம் அப்படின்னு கூப்பிடாம, நீங்க வந்தீங்கன்னா குலுக்கல் முறையில வந்து என்ன பண்ணுவோம், நாங்க தேர்ந்தெடுத்து பரிசு பொருட்கள் தருவோம். 3 பேருக்கு தங்க நாணயமா, 300 பேருக்கு வீட்டு உபயோக பொருட்களை நான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை வந்து என்ன பண்றாங்க, எப்படியெல்லாம் சேர்க்கிறாங்க பாருங்க. இதுதான் இபிஎஸ் தலைமையில இருக்கிற தொண்டர்கள், நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திருப்பூர்ல, ஏன்னா கொங்கு மண்டலத்திலேயே அவருக்கு ஆள் இல்லையாப்பா, எப்படி மத்த மண்டலங்கள்ல போயிட்டு அவர் வந்து மவுஸ் காட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, பேசிட்டு இருக்காங்க. இந்த விளம்பரம் இப்போ இணையதளத்துல ரொம்ப பேசும் பொருளா இருக்கு. அப்போ இபிஎஸ்க்கு உண்மையிலேயே வந்து தொண்டர்களுடைய சக்தி அவருக்கு இல்லையோ, தொண்டர்களுடைய சப்போர்ட் அவருக்கு இல்லையோ, அப்ப ஓபிஎஸும் சசிகலாவும் சொல்ற மாதிரி தொண்டர்கள் அவங்க பக்கம் தான் இருக்கிறாங்க போல இருக்கு. இபிஎஸ் பக்கம் இருக்கவே இல்லவே இல்லை. அதாவது மேல்மட்ட தலைவர்கள் கூட இபிஎஸ்க்கு வந்து அவருடைய பேச்சை கேட்காத ஒரு நிலைமையில தான் இருக்கு. அதிமுகல வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் நிலவுது அப்படின்னு சொல்லுது. இந்த விளம்பரம் ரொம்பவே பேசும் பொருளா இருக்கு. குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கிற முதல் 3 பேருக்கு வந்து தங்க நாணயமா,
300 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டு உபயோகப் பொருட்கள் தரப்போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்துல ஃபுல்லா இந்த துண்டு பிரசங்கம் தான் ரொம்ப பேசும் பொருளா இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. இபிஎஸ் பக்கம் தொண்டர்கள் இல்ல. ஓபிஎஸ் பக்கமும் சசிகலா பக்கம் தான் தொண்டர்கள் இருக்காங்க. ஏன்னா இவர் உண்மையிலேயே வந்து தொண்டர்கள் என் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் பேசுறாருல. இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கூட்டம் சேர்க்கறதுக்கு என்ன அவசியமா இருக்கு? நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலே இபிஎஸ் வராருப்பா, கூட்டத்துக்கு வந்துருங்கப்பா அப்படின்னு சொன்னாலே இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் வந்துருவாங்களே. அப்போ கொங்கு மண்டலத்திலேயே இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் இல்ல அப்படின்றதா நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ தேர்தல் வேற நெருங்க போது இன்னமும் இபிஎஸ் வந்து நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா தான் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா தொண்டருடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிமுக ஒன்று இணையணும் அப்படின்றது தான் தொண்டருடைய விருப்பமா இருக்கு. ஓயாம சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா அதிமுக ஒன்றிணைச்சு ஏன் இபிஎஸ் கூட இருந்த செங்கோட்டையனே என்ன பண்றாரு, இப்ப போர்க்கொடி தூக்கி என்ன பண்றாரு, அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்றாரு, போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாரு வெளிப்படையாவே. சோ இருந்தாலும் நிறைய இபிஎஸ் கூட இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்றத என்ன பண்றாங்க, எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு. ஆனா இபிஎஸ் மட்டும் தொண்டர்கள்ல என்னுடைய சக்தி, தொண்டர்கள்ல என் பக்கம் இருக்காங்க, எனக்காக தொண்டர்கள் நிக்கிறாங்க அப்படின்னு மார்த்தட்டிக்கிற இபிஎஸ் அவர்களுக்கு திருப்பூர் மாவட்டத்துல கூட்டத்துக்கு ஆளு வர முடியல, எப்படி ஆட்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புதுவிதமான விளம்பரங்களை கொடுத்து குலுக்கல் முறையில பரிசு பொருட்களை வழங்குறோம், வாங்க எல்லாரும் கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தை கூட்டி ஆட்களை சேர்க்கறது அவசியம் என்ன வந்துச்சு, காரணம் என்ன வந்துச்சு அப்படின்னு தான் பேசுறதுக்கு. சோ கூட்டத்துக்கு ஆள் வந்தா குலுக்கல் முறையில நாங்க பரிசு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் தலைமையிலான 5ஆம் தேதி நடக்க போற அந்த திருப்பூர் மாநாட்டுல இபிஎஸ் தலைமையில நடக்கிற அந்த கூட்டத்துக்கு இந்த மாதிரி விளம்பரங்களை கொடுத்து ஆட்களை சேர்க்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.